பார்த்திங்கன்னா, ஒரு ஸ்கூலில் வந்து திறப்புல வந்து நடத்துதாங்க. அப்போ பார்த்திங்கன்னா, ஒரு ஒரு அரசியல்வாதி வந்து திறப்புலாவுக்கு வந்து கூப்பிட்டுருந்தாங்க ஸ்கூலுக்கு. அப்போ கூப்பிடும்போது பார்த்திங்கன்னா, அவர் வந்து அந்த திறப்புலாவுக்கு வந்து வராரு. வந்தோடனே பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகுது. நான் வந்து அவசரமாக போக வேண்டிய ஒரு இடத்துக்கு இருக்குது. அதனால் நான் போகிறேன் அப்படின்னு அந்த அரசியல்வாதி வந்து சொல்லுதாரு. சொன்னோடனே நாங்கள் ஒரு சில மாணவர்களுக்கு அந்த அந்த பள்ளியோட தலைமை பொறுப்பாளர் வந்து என்ன சொல்லுதாருன்னா, நிர்வாகி வந்து என்ன சொல்லுதாருன்னா, நாங்கள் வந்து ஒரு சில மாணவர்களுக்கு வந்து ஒரு பரிசுகள் வழங்க இருக்கிறோம். அதை நீங்கள் வழங்கிட்டு போய் பேசுங்க அப்படின்னு அந்த நிர்வாகி சொல்லுதாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா, அந்த அரசியல்வாதி வந்து கேட்க மாட்டேங்கிறார். நான் வந்து அவசரமாக போக வேண்டியது இருக்கு. நான் இப்போ இதை பேசிவிட்டு நான் வந்து பரிசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுதாரு அந்த அரசியல்வாதி. ஆனால் அந்த தலைமை நிர்வாகி என்ன சொல்லுதாருன்னா, ஏதோ சொல்ல வராரு. ஆனால் அவரால் எதுவுமே சொல்ல முடியாது. சரி நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கொடுக்காரு. கொடுத்தோன்னே அவர் போய் மேடையில் நின்று அப்படி பேசுகிறாரு, இப்படி பேசுகிறாரு. ஒரு 1/2 மணி நேரமாக பேசுகிறாரு. ஆனால் மாணவர்கள் வந்து இருக்கும்போது அவங்கள்ட்ட வந்து ஒரு சில அதாவது எந்த நிகழ்வுமே இல்லை. சைலண்டாக அப்படியே அமைதியாகவே இருக்காங்க. ஒரு சலசலப்பு எதுவுமே இல்லை. அமைதியாகவே இருக்காங்க. உடனே அந்த அரசியல்வாதி வந்து பேசிகிட்டே வராரு. வந்தோடனே கேட்காரு அந்த நிர்வாகிகிட்ட, என்ன நீங்கள் மாணவர்கள் வந்து உருவாக்கி வச்சுருக்கீங்க? அவங்க வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எதுவுமே இல்லை. நான் என்ன பேசுனா அவங்க அமைதியாகவே இருக்காங்க. என்ன உருவாக்கி வச்சுருக்காங்க? அப்படி சண்டை போட்டு கோவப்படுதாரு. உடனே அந்த தலைமை நிர்வாகி வந்து என்ன சொல்லுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஐயா, நாங்கள் வந்து இது என்ன பள்ளிக்கூடம் பார்த்தீங்கன்னா, காது கேட்காத மாணவர்களுக்கு வந்து காது கேட்கக்கூடிய கருவி வந்து வழங்கலான்னு இருந்தோம். அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டுருந்தோம். நீங்கள் அதை வழங்க போனீங்க, நீங்கள் வந்து போய் பேசிட்டீங்க. அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்காரு. அதுக்கடுத்து அவர் வந்து போயிட்டார். இதே மாதிரி தான் நம்ம வந்து என்றைக்குமே வாழ்க்கையில் வந்து அவசரமே படக்கூடாது. நிதானம் தான் படணும். அவசரப்பட்டால் எதுவுமே விளங்காது. அவசரத்தில் தான் நிறைய பிரச்சனைகள், ஆக்சிடெண்ட் கூட அவசரத்தில் தான் நடக்குதுன்னு பார்த்துக்கோங்களேன். அவசரம் பட்டாலுமே வாழ்க்கையில் என்றைக்கும் முடியாது. அதேமாதிரி நீங்கள் எக்ஸாமுக்கு அவசரமாக படிச்சிருப்பீங்க. இன்றைக்கி எக்ஸாம்னா காலையில் ஒரு 5 கொஸ்டின் படிச்சிருப்பீங்க. ஆனால் படிச்சுட்டு போய் அங்கே போய் பார்த்தீங்கன்னா, எழுதும்போது உங்களுக்கு வந்து எழுத வராது. ஏன்னா மறந்துடும். அவசரமாக படித்தனாலவே உங்களுக்கு வந்து எதுவுமே நினைவில் இருக்காது. நீங்கள் என்றைக்குமே பொறுமையை வந்து கையாளுங்க. அப்போ தான் வாழ்க்கையில் வந்து சாதனையாளராக மாற முடியும்.